ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லுவாங்க, அன்பாயிரு, அன்பாக நடந்துக்கு, அன்பை காட்டு அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளை ஒரு துச்சமாக கையாளுற நடைமுறை இந்த உலகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு எங்கேயோலாம் உதாரணம் கிடையாதுங்க, ஸ்கூல் லெவல்லே உதாரணங்கள் இருக்குது. என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சிட்ருக்காரு. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 2 டீச்சர் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெரம்பால், இந்த குச்சி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த குச்சியால் தான் ஸ்டூடெண்ட்டை கையாளுவார். இன்னொரு டீச்சர் பார்த்திங்கன்னா அன்பால் கையாளுவார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, வீட்டு படம் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் முதல்ல முடித்த ஹோம்ஒர்க் யார் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த பெரம்பால் கையாளுறது பார்த்திங்கன்னா அவரோட ஹோம்ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த அன்பால் கையாளுறவரோட ஹோம்ஒர்க் நம்ம முடித்தா சரி, முடிக்காட்டி சரி, இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி துச்சமாக நினைக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அன்பால் கையாளுறவங்கள துச்சமாக கையாளுற நடைமுறை தான் இப்போ போயிட்டுருக்கு. இது ஸ்கூல் லெவல்லேருந்தே இருக்குது. ஸோ அன்பால் கையாண்டா இந்த உலகம் கரெக்டாக இயங்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், அன்பால் கையாளுறதா இல்லை அதிரடியாக கையாளுறதான்னு. தேங்க்யூ.